தேவனுக்கு மைமூண்டாவதாக. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். எலிசா தீர்க்கதரிசி இந்த எரிகோவில் தான் அவருடைய ஊழியத்தை துவங்குகிறார். எலிசா எரிகோ பட்டணத்திலே இந்த ஊழியத்தை துவங்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அந்த எரிகோவில் இருக்கிற மக்கள் எலிசாவிடத்தில் பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீர் கெட்டது, நிலம் பால் நிலம் என்று எலிசாவிடத்திலே அந்த எரிகோ மக்கள் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீர் கெட்டது, நிலம் பால் நிலம் என்று சொல்லுகிறார்கள். இந்த எரிகோவுடைய சரித்திரத்தை நாம் திருமறையிலே நாம் காண வேண்டுமென்றால் யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தான் இந்த எரிகோவுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை சுட்டரித்து அந்த பட்டணத்தை யோசுவா சபித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே யோசுவாவின் நாட்களில் இந்த எரிகோ சுட்டரிக்கப்பட்ட இடத்துல அதிலே இனி எந்த மக்களும் குடியிருக்கக்கூடாது என்ற இடத்திலே ஒரு பெரிய சாபத்தை யோசுவா கொண்டு வந்ததாக சரித்திரத்திலே நாம் தெளிவாக படிக்கிறோம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனிதன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும்போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சாபத்தை யோசுவா இங்கு கொண்டு வந்ததாக இந்த திருவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பட்டணத்திலே மனுஷர்கள் குடியிருக்கக்கூடாது, அஸ்திபாரத்தை போடும்போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும்போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு பயங்கரமான ஒரு சாபத்தை யோசுவா போட்ட இடத்துல இந்த எரிகோ பட்டணத்திலே ஒருவரும் குடியிருக்கக்கூடாது என்று ஒரு பயங்கர சாபம் யோசுவாவின் நாட்களில் சாபத்தை கொண்டு வந்ததாக இந்த திருவசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எரிகோவை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக இங்கு எலிசா தீர்க்கதரிசி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எரிகோவில் இருக்கிற மக்கள் இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீர் கெட்டது, நிலம் பால் நிலம் என்று சொல்லுகிறார்கள். யோசுவாவின் சாபத்தின் பிரகாரம் இந்த பட்டணத்தில் யாரும் குடியிருக்கக்கூடாது என்று யோசுவா சாபம் போட்டதாக திருவசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பட்டணம் என்பது இந்த எரிகோவின் நிலப்பரப்பை தான் காட்டும். அது ஒரு இடம், எரிகோ என்ற அந்த இடம், அதனுடைய நிலப்பரப்பு தான் இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது என்று மக்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதன் தண்ணீர் கெட்டுப்போய் இருக்கிறது, நிலம் பால் நிலமாக இருக்கிறது. இந்த பட்டணம் நல்லது என்று சொல்வது இந்த எரிகோவின் நிலப்பரப்பை காட்டும், அந்த இடத்தை காட்டும். அது குடியிருப்புக்கு நல்லது என்று மக்கள் அதை கொண்டு வருகிறார்கள். ஆனால் யோசுவாவின் சாபத்தின் மூலமாக அந்த தண்ணீர் கெட்டு போய்விட்டது, நிலமும் பால் நிலமாக இருக்கிறது. இனி இந்த இடத்திலே மக்கள் குடியிருக்கக்கூடாது. அதன் அஸ்திபாரத்தை போடும்போதும் அதன் நிலைக்காலை வைக்கும்போதும் மூத்த குமாரனும் இளைய குமாரனும் சாக கொடுக்க கடவன் என்ற பயங்கரமான சாபம் கொண்டு வந்ததுனால ஒரு காலம் இந்த எரிகோவிலே மக்கள் குடியிருக்கக்கூடாது என்பதுதான் யோசுவாவின் சாபம். ஆனால் இந்த எரிகோவிலே மக்கள் இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான்.
கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும்போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். தெளிவாக இந்த யோசுவாவின் சாபம் இங்கு பலித்ததாக இந்த 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாப்பின் அரசாட்சியின் ஆரம்ப நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் தான் இந்த பட்டணத்திலே அஸ்திபாரம் போடும் போதும் வாசல்கள் வைக்கிற போதும் தன் மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எலிசாவின் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் அது தண்ணீர் கெட்டு போச்சே, நிலம் பால் நிலமாக இருக்கிறதே என்று எலிசாவிடத்திலே சொல்லுகிறார்கள். எலிசா ஒரு தோண்டியிலே உப்பை கொண்டு வரச் சொல்லி அதனுடைய சாபத்தை நீக்கினதாக தொடர்ச்சியான வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. பாருங்க, எவ்வளவு தெளிவாக ஒரு தோண்டியிலே உப்பை கொண்டு வர சொல்லி அதை நீரூற்றிலே போட்டு இனி இந்த தண்ணீரிலேயும் நிலத்திலும் எந்த சாபம் வராது என்று தெளிவாக சொன்னதாக திருவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த எரிகோவின் சாபத்தை இந்த எலிசா தீர்க்கதரிசி நீக்கினதாக திருவசனத்திலே தெளிவாக நாம் படிக்கிறோம். பாருங்க, எலிசாவுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் இந்த எரிகோவுடைய சாபம் நீக்கப்பட்டு அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக மாறினது. மக்கள் அங்கு கோரிக்கை கொண்டு வருகிறார்கள், இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீர் கெட்டு போய்விட்டே, நிலம் பால் நிலமாக போய்விட்டதே. தண்ணீர் கெட்டு போனது என்பது நம்முடைய மனம் கட்டழிந்து போய்விட்டது. இந்த நிலம் பாழாய் போனது என்பது நம்முடைய இருதயம் பாழாய் போய் கிடக்கிறது. இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது என்பது நம்முடைய சரீரம்தான் வெளிப்படையாக நன்றாக இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் வெளிப்படையாக பார்ப்பதற்கு அவனுடைய சரீரம் நன்றாக இருக்கிறது, ஆனால் அவனுடைய மனது கெட்டு போயிருக்கிறது, அவனுடைய இருதயம் பாழாய் போயிருக்கிறது. தண்ணீர் கெட்டுப்போனது என்பது மனம் கெட்டுப்போனதாகவும், நிலம் பாழாய் போனது என்பது நம்முடைய இருதயம் பாழாய் போனதாக நாம் அதை உண்மையிலே நாம் கொண்டு வருகிறோம். வெளிப்படையாக மனிதன் பார்க்கும்போது சரீரத்திலே நல்ல அழகும் அந்தஸ்துள்ளவனாக இருக்கிறான். மக்கள் ஏமாந்து போகிறார்கள், அவன் மனம் கட்டழிந்து போய்விட்டது, அவனுடைய இருதயம் பாழாய் போயிருக்கிறது என்ற நிலையில்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். ஏதெனிலே மனிதனை 7 வகையான ஆசீர்வாதத்தினாலே அவனை ஆசீர்வதித்து அந்த ஏதெனிலே வாழச் செய்த தேவன், அந்த ஏதெனிலே அவனுடைய மனது கெடுக்கப்பட்டதாகவும் அவனுடைய இருதயம் பாழாய் போனதாகவும் நாம் ஏதேனின் சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். எனவே கெட்டுப்போன மனதையும் பாழாய்ப்போன இருதயத்தையும் மாற்றக்கூடிய ஒரு உப்பை இது எலிசா கொண்டு வர சொன்னதாக சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். இந்த உப்பு என்பது சமாதானத்தை காட்டும். எனவே தோண்டியிலே உப்பை கொண்டு வாருங்கள் என்று சொன்னது, இந்த உப்பு என்பது சமாதானத்தை காட்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவளாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். எனவே இந்த உப்பு என்பது சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாக இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே கடைசி வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தோண்டியிலே கொண்டு வந்த உப்பு என்பது சமாதானத்தை காட்டும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா சாபங்களையும் அவர் மேல் சுமந்து, நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எனவே இந்த ஏசாயா 53:5 பிரகாரம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுனால, அவர் நொறுக்கப்பட்ட இடத்திலே, காயப்பட்ட இடத்திலே, சிலுவையிலே நம்முடைய அனைத்து சாபங்களை நீக்கி நமக்கு சமாதானத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இதைத்தான் நிழலாட்டமாக இது எலிசா தீர்க்கதரிசி தோண்டியிலே உப்பை கொண்டு வந்து அந்த நீரூற்றிலே போட்டு அவருடைய சாபங்களை நீக்கினதாக திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் இந்த 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே யோசுவாவின் பயங்கரமான சாபம் கொடிகட்டு பறந்த இடத்துல ஒரு தோண்டியை கொண்டு வாங்கப்பா, உப்பை கொண்டு வாங்க, இதில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாங்க என்று சொல்லி அந்த எரிகோவின் சாபத்தை எவ்வளவு வைராக்கியமாக தைரியமாக எலிசா நீக்கிவிட்டாரே. இந்த பட்டண குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீர் கெட்டு போச்சே, நிலம் பாழ்நிலமாக இருக்கே என்று மக்கள் சொன்ன இடத்துல அந்த கெட்டுப்போன தண்ணீரையும் பாழாய்ப்போன நிலத்தையும் தோண்டியிலே உப்பை கொண்டு வந்து இந்நாள் வரைக்கும் அது சாபம் இல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த அந்த எலிசா, அவருடைய வாழ்க்கையிலே அந்த சரித்திரம், அந்த சம்பவம் நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. இந்த திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே மனிதனுடைய மனது கெட்டு போய்விட்டதே, அவருடைய இருதயம் பாழாய் போய்விட்டதே, இனி என்ன பண்ணுவது? தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். தண்ணீர் கெட்டுப்போனது என்பது தண்ணீரை போல தழும்பினவனே. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் ரூபனை தகப்பன் சபிக்கிறான். தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். எனவே தண்ணீர் கெட்டு போய்விட்டது என்பதை இந்த திருவசனத்திலே நாம் தெளிவாக படி. எனவே கெட்ட மனதையும் பாழாய்ப்போன இருதயத்தையும் மாற்றக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்ற போதனை தான் நம்ம ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கிறது. இங்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். தண்ணீர் கெட்டு போச்சு, நிலம் பாழா போச்சு, பட்டண குடியிருப்புக்கு நன்றாக இருக்கிறது. வெளிப்படையான சரீரம் வெளிப்பார்வைக்கு நன்றாக தான் இருக்குது. ஆனால் உள்ளான மனதும் உள்ளான இருதயமும் அது தேவனுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த சரித்திரத்தின் உண்மைக்கு உபதேசத்துக்கு நாம் கொண்டு வருகிறோம். மனம் கெடுக்கப்பட்டதே, கெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இருதயம் எப்படி பாழாய் போகும் என்பது அந்த இருதயத்திலே உள்ள துர்க்குணம், கீழ்ப்படியாத சுபாவங்கள். மனது கெட்டு போனதுக்கப்புறம் கீழ்ப்படியாமைத்தான் அங்கே வருது. மனசை கெடுத்தாச்சு, ஆண்டவருடைய கட்டளையை மீறி கீழ்ப்படியாமைக்கு போயாச்சு. எனவே மனம் கெடுக்கப்படக்கூடிய இடத்திலே இருதயம் கெட்டுப்போகிறது என்பது கீழ்ப்படியாமை. நம்முடைய மனதை கெடுக்கக்கூடிய இடத்திலும் நம்முடைய இருதயம் பாழாய் போகிறது என்பது கீழ்ப்படியாத ஜென்ம குணம்தான். தேவனை பற்றிய சரியான அறிவிலே நாம் இல்லாத இடத்தில்தான் இன்றைக்கு மனுக்குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக நாம் படிக்கிறோம். எனவே நம்முடைய மனதிலே ஒரு உறுதி இருக்க வேண்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று ஏசாயா எழுதுகிறார். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். நம்முடைய மனது ஒரு உறுதியான மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அப்படியானால் மறுரூபம் நமக்கு கிடைக்கும். மன உறுதி இருந்தால் பூர்ண சமாதானத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். மனம் புதிதாக்கப்பட்டால் நாம் மறுரூபத்தை அடைந்து கொள்ளலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் நிறைய கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். எனவே மனதின் நிறைய கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
பூரண நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று 1 பேதுரு 1:13 பேதுரு நமக்கு எழுதுகிறார். இதுதான் நமக்கு அவசியம். தெளிந்த புத்தியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். எபிரேயர் 5:14 சொல்லப்பட்ட அந்த அனுபவம் தான் நம்முடைய மனதிலே நாம் தெளிவை அடையக்கூடிய முழுமையான அனுபவமாக இருக்கிறது. அப்படி தான் நாம் பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மெல்கிசதேக்கின் போதனை மூலமாகத்தான் அதை அடைந்து கொள்ள முடியும் என்று பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11:2 கற்புள்ள கன்னிகா கிறிஸ்தனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வைராக்கியத்தில் மனது கெடுக்கப்படாத இடத்திலே 2 கொரிந்தியர் 11:4 சொல்லப்பட்ட அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம், நாங்கள் உங்களுக்கு அறிவித்த இயேசு, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்று பவுல் சொல்லுகிறாரே, இதை நாம் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் தான் மனதை நாம் காத்துக்கொண்டு மன உறுதியை பெற்றுக்கொண்டு மனம் புதிதாக்கப்படக்கூடிய இடத்திலே, மனம் தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவரை சந்திக்க முடியும் என்பதை இந்த திருவசனங்களிலே அப்போஸ்தலர் நமக்கு போதனையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய இருதயம் பாழாய் போய் கிடக்கிறதே, அங்கு இருதயத்துக்குள்ளே ஜென்ம குணங்கள் துர்க்குணங்கள் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்கிறதே. 1 தீமோத்தேயு 1:5 சுத்தம் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறப்பதே அன்பு என்று சொல்லப்பட்டது. இது நிலம் பாழாய் போயிருக்கிறதே, அதுதான் சுத்தமான இருதயம். நிலத்தை நம்முடைய கர்த்தர் இருதயத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பல ஓமைகளிலே நம்முடைய இருதயத்தை நிலத்துக்கு கர்த்தர் ஒப்பிட்டு பேசுகிறார். அதைத்தான் 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறப்பதே அன்பு. சுத்தமான இருதயம் என்றால் நல்ல நிலம், நல்மன சாட்சி என்றால் நல்ல உரம், மாயமற்ற விசுவாசம் என்றால் நல்ல விதை. நல்ல நிலமாக இருந்தால், அதிலே நல்ல உரம் இருந்தால், அதிலே நல்ல விதை இருந்தால், ஆதியாகமம் 26:12 பிரகாரம் ஈசாக்குடைய விதை 100க்கு 100 பலன் கிடைத்தது என்றதிலே பலன் கிடைக்கும். அதான் அன்பு. இருதயம், சுத்த இருதயம் என்பது நல்ல நிலம், நல்மன சாட்சி என்பது அவ்வளவு உரம், மாயமற்ற விசுவாசம் நல்ல விதை. நல்ல நிலம், நல்ல உரம், நல்ல விதை இருந்தால் மேனி நன்றதாக இருக்கும். நிலம் நல்ல நிலமாக இருந்தால் அதில் இயற்கையான பொருளைத்தான் உரமாக போடணும். மரம் செடி கொடிகளை வெட்டி போடுவாங்க, ரசாயன பொருட்களெல்லாம் போட மாட்டாங்க ஆரம்ப நாட்களில். நிலம் நல்ல நிலமாக இருக்கும், மண் நல்ல மண்ணாக இருக்கும், அதிலே நல்ல உரங்களைத்தான் போடுவார்கள். அதிலே நல்ல விதைகளை விதைக்கும் போது நல்ல மேனியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் சுத்த இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறப்பதே அன்பு. அதான் கற்பனையின் பொருள். ரோமர் 5:5 பிரகாரம் பரிசுத்த ஆவி மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பவுல் எழுதுகிறார். சுருக்கமாக சொன்னால் மனது தேவ வசனத்தினாலும் உபதேசத்தினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியின் தேவ அன்பினாலே நிறைந்திருந்தால் நம்முடைய சரீரத்திலே சம்பூர்ணமான தேவ சித்தம் செய்ய முடியும். புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து என்றால் மனதிலே உள்ள உபதேசங்கள். தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது என்றால் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். யோவான் 4:34 பிதாவின் சித்தம் செய்து அவருடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பதே என் போஜனம். சீசர்கள் சாப்பிட்டுட்டு போஜனம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அறியாத ஒரு போஜனம் கிடைச்சிட்டு பிதாவின் சித்தம் செய்து அவருடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பதே போஜனம். மனதுக்கு நல்ல புல்லுள்ள இடங்கள் என்ற உபதேசம் கிடைத்தால், இருதயத்தில் அன்பு நிறைந்து வழிந்தால் தேவ சித்தம் செய்வதே போஜனம் என்ற இடத்துல
அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தெசலோனிக்கே சபை ஆவி ஆத்ம சரீரத்தில் முழுமையை பெற்றுக்கொண்டு குற்றமற்ற வாழ்க்கையின் வாக்கு தத்தத்தை அடைந்து கொண்டதாக பவுல் தெசலோனிக்கேருக்கு தெளிவாக அவர் எழுதுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இயேசு வரும்போது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே குற்றமற்ற இடத்திலே காக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நன்றாக இருக்கிறதே, தண்ணீர் கெட்டு போச்சே, நிலம் பாழாய் போச்சே என்ற இடத்துல, அதனுடைய சாபங்களை நீக்கின இடத்துல முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் படிக்கிறோம். தேவன் திருத்துவராக இருப்பது போல நாமும் கூட திருத்துவமாக இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா என்ற தேவன் என்பது தேவனுடைய திருத்துவம். நாம் ஆவி ஆத்மா சரீரம் என்ற திருத்துவமாக இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய மனதை ஒப்புக் கொடுக்க வேண்டும், இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிதாவுக்கு நம்முடைய மனதை ஒப்புக் கொடுக்கும்போது சிந்தையிலே நமக்கு முழுமை கிடைக்கிறது. இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும்போது வாயின் வார்த்தைகளிலே நமக்கு முழுமை கிடைக்கிறது. சரீரத்தை பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய சரீரத்தின் கிரியைகளிலே நாம் ஒரு முழுமை அடைந்து கொள்கிறோம். இப்படி தான் திருத்துவ தேவனுக்கு நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி தான் ஆவி ஆத்ம சரீரம் முழுமையடையும் என்று தெசலோனிக்கேயர் 5:23 எழுதப்பட்டிருக்கிறது. யோபின் புத்தகம் 31:1 என் கண்ணோடு உடன்படிக்கப்பட்ட ஒரு கன்னியை நினைப்பது எப்படி, நினைவிலே அவர் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறார். யோபு 2:9-10 உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை, வாயின் வார்த்தையில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறார் யோபு. அப்போ சரீரத்தில் அவர் பாவம் செய்திருக்க முடியாது. சிந்தையில் பாவம் இல்லை, உதடுகளில் பாவம் இல்லை, சரீரத்தில் எங்கே பாவம் இருக்கும்? 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை. 1 யோவான் 3:5 அவரில் பாவம் இல்லை, அவர் இருதயத்தில் பாவம் இல்லை. 2 கொரிந்தியர் 5:21 அவர் பாவம் அறியாதவர். இயேசு மனதிலே பாவம் அறியவில்லை, அவருடைய இதயத்துக்குள்ளே பாவம் இல்லை, அவருடைய சரீரத்திலே பாவம் செய்யவில்லை என்பதுதான் திருத்துவ தேவனுக்கு நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் ஒப்புக் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தேவன் திருத்துவராக இருக்கிறது போல மனிதன் கூட திருத்துவனாக இருக்கிறான். திருத்துவ மனிதன் திருத்துவ தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் குற்றமற்ற நிலையிலே கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்ட பின்பு சாத்தானின் திருத்துவத்தை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். இங்கு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வானத்திலே ஒரு வலு சர்ப்பம் இருக்கிறது, அது பூமியிலே தள்ளப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு 13ஆம் அதிகாரத்திலே சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11 இந்த பூமியிலே 2 கொம்புடைய ஒரு ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருக்கிறது என்று எழுதப்படும். இது சாத்தானின் திருத்தம். வலு சர்ப்பம், மிருகம், இந்த 2 கொம்புடைய ஆட்டுக்குட்டி என்பது சாத்தானின் திருத்தம். வலு சர்ப்பம் என்பது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம், பிசாசு சாத்தான், பழைய பாம்பாகி வலு சர்ப்பம். இந்த மிருகம் என்பது சமுத்திரத்தில் வந்தாச்சு. அது மிருகத்தன்மைகள், ஜென்ம குணங்கள், மிருகத்தன்மைகள். இந்த ஆட்டுக்குட்டி என்பது விழுந்து போன சபை. வெளிப்படுத்தல் 17 தான் அது விஸ்தரிக்கப்படுகிறது. இந்த விழுந்து போன இந்த கள்ளத்தீர்க்கதரிசி தான் இந்த வல்சர்ப்பத்துக்கும் இந்த மிருகத்துக்கும் உருவம் வைத்து வணங்க வேண்டும் என்று அது செயல்பட்டது. அப்படி வணங்காதவங்களை கொன்று போடக்கூடிய அதிகாரம் அதுக்கு இருக்குது என்பதை நாம் படிக்கிறோம். இந்த வலு சர்ப்பம் கர்த்தருடைய கைவிடப்பட்டவர்களை தந்திரத்தினாலே தன்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்குது. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் வெள்ளை குதிரை, அதில் வில்லு இருக்கு, அம்பு இல்லை. அவன் தந்திரமாக, வெள்ளை குதிரை என்றால் ரொம்ப தந்திரம், வெள்ளை வில்லு இருக்குது, அம்பு இல்லை, அது தந்திரம்.
எல்லாம் தந்திரமாக அவன் மக்களை ஏமாற்றி அதுக்கப்புறம் வெள்ளை குதிரை சிவப்பு குதிரையாக மாறிட்டு அது சர்வாதிகாரமாக வந்துட்டான். சிவப்பு குதிரை பட்டயத்தில் தான் அது செயல்படுது. சிவப்பு குதிரை என்பது அது ரத்தம் சிந்தக்கூடிய இடத்துல இருக்குது. அப்புறம் கருப்பு குதிரை பஞ்சம். அப்புறம் மங்கி நிற குதிரை அது மரணம், பாதாளம், எல்லாத்தையும் கொலை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது. இப்படி தான் அந்த வலு சர்ப்பம் தந்திரமாக அனைவரையும் ஆட்கொண்டது என்பதை வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கி நிறமான குதிரை என்பது வெள்ளை என்பது தந்திரமாக, உடனே சிவப்பு என்பது சர்வாதிகாரியாக, இந்த கருப்பு என்பது பஞ்சம், மங்கி நிறமுள்ள குதிரை என்பது எல்லாரையும் கொல்லக்கூடிய இடத்திலே இருக்குது. எல்லாரும் அவனை வணங்குகிறார்கள். இப்படி மனதில் தந்திரத்தில் வஞ்சிக்கப்பட்டு இருதயத்தில் மிருகத்தன்மையோடு கூட எல்லாரும் அவனை வணங்குறாங்க. அவனை வணங்காதவர்கள் யார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 13:8 ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் பெயரிடப்பட்டவங்க அவனை வணங்கலை. அவன் தந்திரத்தினால அவங்களுடைய மனதை வஞ்சிக்க முடியலை. அவன் இருதயத்தில் மிருகத்தன்மை இருக்குது, இவங்களுக்கு மிருகத்தன்மை இல்லை. ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் பெயரிடப்பட்டவங்க தேவனுடைய திவ்ய குணங்கள் உள்ளவங்க. புத்தி உள்ள கனிகளுக்கு தீவெட்டியும் இருக்குது, எண்ணெயும் இருக்குது, நற்குணம் இருக்குது. அவனோட மனதை யாரும் கெடுக்க முடியாது. அவனுடைய இருதயத்துக்குள்ளே நற்குணம் இருக்குது. அவனை வணங்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சரீர நன்மை அவங்களுக்கு கிடையாது. இந்த கள்ள தீர்க்கதரிசி என்பது மனதை கெடுத்து இருதயத்தில் அந்த மிருகத்தன்மையோடு இருந்து அந்த வணங்கக்கூடியவங்களுக்கு சரீர நன்மையை கொடுக்கும். அந்த உபத்திர காலத்தில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அது சரீர நன்மை. 2 கொம்புடைய ஆட்டுக்குட்டி என்பது நம்முடைய சரீரம். சரீர நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் பெயரிடப்பட்டவங்க மனதில் வஞ்சிக்கப்படாதபடி, இருதயத்தில் குணம் வந்து அந்த மிருகத்தை வணங்காதபடி, அங்கே இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு சரீர நன்மையை அவர்கள் இழக்கிறார்கள். அவங்களுக்கு பஞ்சம், பசி, பட்டினி, கொலை என்ற இடத்துல அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த சரீர நன்மை அவங்களுக்கு வேண்டாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12-13 வசன பிரகாரம் அவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும். அந்த உபத்திரவங்களை பொறுமையோடு சகிக்கக்கூடிய அளவில் சரீர பிரகாரமான எந்த நன்மை எங்களுக்கு வேண்டாம், எந்த உபத்திரவத்தையும் நாங்கள் சகித்து இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க இருக்கிறார்கள். சரீர நன்மை. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இந்த சரீர நன்மைக்காக கிறிஸ்து மேல் நம்பிக்கைக்கூடிய சபைகள் அது ஒரு நாள் அந்த சரீர நன்மைக்கு போய் சேர்ந்துடும். அந்த வலு சர்ப்பம் அவங்க மனதை கெடுப்பான். மிருகம் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த தன்மையை கொண்டு வந்துடுவான். அந்த கள்ள தீர்க்கதரிசி சரீர நன்மையை அவனுக்கு கொடுப்பான். அவ்வளவுதான். ஆகவே இந்த சரீர நன்மையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரீர நன்மை என்பது இந்த புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே ஆவிக்குரிய உன்னதத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியை தேடும்போது எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாம் நமக்கு தருவார். எனவே சரீர பிரகாரமான நன்மையை நாம் கேட்க வேண்டிய அவசியமல்ல, கேளாமலே நமக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களில் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது மற்ற காரியங்களெல்லாம் கேளாமலே கொடுப்பார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களில்
உலகத்தில் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. உண்ண உடுக்கம் இருந்தால் போதும் என்று சிலருடைய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும். அதுதான் புதிய ஏற்பாட்டு. எழுத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்குரியதல்ல, அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குரியது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, எழுத்துக்குரிய ஆசீர்வாதம். நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். எனவே இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுடையவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், மிருகத்தோடு இணைவார்கள். சரீர நன்மைக்காகத்தான் அவர்கள் அங்கு இருப்பார்கள். ஆனால் கைவிடப்பட்டு இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடியவர்களுக்கு சரீர நன்மை அவசியமில்லை. அவனுடைய மனதை கெடுக்க முடியாது, அவனுடைய இருதயத்தை மிருகத்தன்மைக்குள் கொண்டு போக முடியாது. திவ்ய சுபாவம் இருக்கிறதுனால இரத்த சாட்சியாய் மறிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் சாத்தானின் திருத்தத்தோடு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த எசேக்கியா ராஜா யூதா ராஜாக்களிலே கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அவனுக்கு பின்னும் முன்னும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதா ராஜாக்கள் என்றால் இந்த ரெகோபியாமில் இருந்தால் யூதா ராஜாக்கள். அதற்கு முன்பாக சவுல், தாவீது, சாலமோன் என்ற 3 ராஜாக்களும் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்தார்கள். இந்த சாலமோனுக்கு பின்பு ராஜ்யம் 2ஆக உடைந்தது. யெரொபெயாமிலிருந்து யூதா ராஜாக்கள். இந்த யூதா ராஜாக்களில் தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையில் இந்த எசேக்கியாவுக்கு பின்பும் முன்பும் எசேக்கியா போல ஒருவரும் இல்லை, அவ்வளோ நம்பிக்கை உள்ள ராஜா தான் எசேக்கியா. எசேக்கியாவுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது என்றால், எசேக்கியாவோட வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்கு. ஒரு தேவதூதன் 1,85,000 பேரை வெட்டி போட்டான். அசிரிய சாம்ராஜ்யம் சனகரியும் செத்த முகத்தோடு திரும்பி போகிறான். அசிரிய சாம்ராஜ்யமே அழிந்து போகக்கூடிய அளவில் பெரிய வல்லமையான செயல்களை செய்தது எசேக்கியா. எசேக்கியாவும் ஏசாயாவும் சேர்ந்து தேவனை நோக்கி அபயமிடும்போது தேவன் பெரிய கிரிகளை செய்கிறார். அப்படியெல்லாம் பெரிய கிரிகளை செய்த ராஜா தான் எசேக்கியா. அதனால்தான் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் முன்னும் அவனை போல ஒருவர் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய முடிவு என்ன என்றால், 2 ராஜாக்கள் 20 வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்யும், பரலோகத்துக்கு வாருன்னு சொல்லும்போது பரலோகத்துக்கு போக பிரியமில்லை. இம்மைக்காகத்தான் அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அதைத்தான் நான் படிக்கிறோம். பரலோகத்துக்கு கூடும்போது போக வேண்டியது தானே. ஒரே கூப்பாடு போட்டு அழுகிறான். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்களேன், அப்போ எசேக்கியாவை வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் அழைக்கிறாரு. இவர் பெரிய நம்பிக்கை உள்ளவர், ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பரலோகத்துக்கு வாருன்னு சொன்னால் கூப்பாடு போட்டு அழுது இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு எசேக்கியாவுக்கு விருப்பம் இல்லை. நம்பிக்கை உள்ள ஆளு தான். இது இம்மைக்காக உள்ள நம்பிக்கை தான், மறுமைக்கு நம்பிக்கை இல்லையே. கிறிஸ்துவனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு விருப்பம் அப்படிங்கிறாரு. கூப்பிட்டா போக வேண்டியதான். பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த கூடாரத்தில் பாரசுமம் தவிக்கிறோம், பரம வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம் என்று 2 Corinthians 5 போல் சொல்லுகிறாரு. எப்போ பரலோகத்துக்கு போகலாம், எப்போ இயேசுவை போய் சந்திக்கலாம் அப்படி வாஞ்சி நமக்கு இருக்கணுமே.
வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பரலோகத்துக்கு போவோம்னு சொன்னால் சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? அப்போஸ்தலர் 12 ஹேரோது யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணியாச்சு, பட்டயத்தால் கொன்றாச்சு. இந்த பேதுருவையும் கொல்லதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போஸ்தலர் 12:6 பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, நாளைக்கு சிறைச்சேதம் செய்ய போகிற இடத்துல பேதுரு நல்லா தூங்குறார். அவருக்கு பாருங்கள், நாளைக்கு இயேசுவோடு போய் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த இளைப்பாறுதலோடு தூங்குறார். அப்படி தானே பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே அடைச்சி அவங்கள க்ளோஸ் பண்ண ஆடி பாடி தேவனை மயப்படுத்துகிறாங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில். ஆனால் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லும்போது ஓடி கூப்பாட்டு போட்டு அழுதுச்சாரு எசேக்கியா. பரலோகத்துக்கு போக அவருக்கு விருப்பம் இல்லை. இந்த எசேக்கியா கண்ணீர் விட்டு அழுத நேரத்தில் கர்த்தர் ஏசாயாவை திருப்பி அனுப்புகிறார். எப்போ அப்போ அவன் ரொம்ப கூப்பாட்டு போட்டு அழுகிறான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். இப்போ இவர் ஜெபமும் கண்ணீரும் கேட்ட உடனே 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டார். 15 வருஷம் இந்த உலகத்தில் வாழணும்னு விரும்புகிறா மனுஷன் இம்மைக்காக. சரி, கூட்டி கொடுத்தாச்சு, குணமாயாச்சு. என்ன நடக்குது என்றால், பாபிலோன் ராஜாவுடைய ஆட்கள் இந்த எசேக்கியாவை பார்க்க வந்த நேரத்தில் தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் காட்டியாச்சு. காட்டாது ஒன்றுமில்லை. அக்காலத்திலே பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திலே நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. காரியத்தை மறைப்பது ராஜாவுக்கு அழகு. ஒரு அந்நிய ராஜா கிட்ட எல்லாத்தையும் காட்டணுமா? அதான் 15 வருஷம் கூட்டி கேட்ட நிலை. 15 வருஷம் கூட்டி கேட்டாச்சு, கொடுத்தாச்சு. பாபிலோன் ராஜாவுடைய ஆட்கள் இந்த எசேக்கியாவை பார்க்க வந்த நேரத்தில் எசேக்கியா எல்லாவற்றையும் காட்டி விட்டான், ஒன்று கூட மறைக்கலை. அப்போது ஏசாயா மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏசாயா திரும்பி எசேக்கியாவை சந்திக்க போகிறார். இந்த பாபிலோன் ராஜா ஸ்தானாதிபதிகள்கிட்ட எல்லாம் எசேக்கியா காட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஏசாயா எசேக்கியாவை போய் சந்திக்கிறார். உன் வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவளுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உம்முடைய வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உம்முடைய சந்தானமாகிய உம்முடைய குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இதான் 15 வருஷம் கூட்டி கேட்ட நிலை. 15 வருஷம் கூட்டி கேட்டதுனால பாபிலோன் ராஜாவுடைய அதிகாரிகளுக்கு எல்லாவற்றையும் காட்டின நேரத்தில் ஏசாயா மூலமாக கர்த்தர் பேசி, உடைய கற்ப பிறப்பில் உள்ளவர்களில் பாபிலோன் அரமனையில் வேலைக்காரராக இருப்பாங்க, நாட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் பாபிலோன் நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் 15 வருஷம் கூட்டி கேட்டாரா? அந்த நாட்களில் பிறந்தவன் தான் மனாசே. 2 ராஜாக்கள் 21:1 மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவனால தான் எருசலேமை துடைத்து போடுவேன் என்று சொன்னார். 2 ராஜாக்கள் 21:13 எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளந்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல
எருசலேமை நான் துடைத்து விடுவேன். அப்போது இந்த மனாசே ஏன் எசேக்கியா பெற்றனால எருசலேமே துடைச்சி போடுறாரு. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்களே. இவைகளெல்லாம் இம்மைக்காக கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ள வாழ்க்கையின் பரிதாபங்கள் என்பதை வேதனையோடு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் சானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதங்களை கேட்க அவனிடத்தில் அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிப்பதற்காக தேவன் அவனை கைவிட்டார். இதுதான் எசேக்கியாவின் முடிவு. பாருங்க, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் முன்னும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றவன், பெரிய காரியங்களெல்லாம் செய்தவன், பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது போக இல்லையே கண்ணீரிட்டு அழுதானே. 15 வருஷம் கூட்டி கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு? மோசமாக எருசலேம் போனது இருக்கும், பாபிலோனுக்கு போனோம். அசிரிய ராஜ்யத்தை அழிப்பதற்கும் அவன்தான் காரணம், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கும் அவன்தான் காரணம். ஒரு அசிரிய சாம்ராஜ்யத்தை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் நம்பிக்கை உள்ளவன். ஆனால் பரலோகத்துக்கு போக அந்த நம்பிக்கை இம்மைக்காக உள்ள நம்பிக்கையாக இருந்ததுனால, இம்மைக்காக கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவன் பரிதபிக்கப்பட்டவன் என்று 1 கொரிந்தியர் 15:19 சொல்லப்பட்ட பிரகாரம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கும் எசேக்கியாதான் காரணம் என்பதை வேதனையோடு இந்த திருஷ்டாந்தத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்த அனைவரும் இந்த எரிகோவுடைய சாபத்தை இந்த எலிசா நீக்கின இடத்துல கெட்டுப்போன மனதையும் பாழாய் போன இருதயத்தையும் நீக்கக்கூடிய இடத்திலே, அவருடைய மனம் உறுதியாக இருக்கப்படக்கூடிய இடத்திலும் சரீரத்தை நாம் மீட்டுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். இந்த நல்ல நாளிலே இந்த எரிகோவுடைய சாபங்கள் எப்படி நீக்கப்பட்டது, நம்முடைய மனதை நம்முடைய இருதயத்தை இயேசு எப்படி மாற்றுகிறார், நம்முடைய சரீரம் எப்படி மர்வமாக்கப்படுகிறது, ஒரு உறுதியான மனது எப்படி நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய மனதை எப்படி நாம் புதிதாக்கி கொள்கிறோம், ஒரு தெளிந்த புத்தி எப்படி நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் பரிசுத்தமாக்கி குற்றமற்ற இடத்திலே காக்கப்படக்கூடிய இடத்திலே சமாதானத்துக்கு தேவனாக, சமாதானத்துக்கு பிரபுவாக, சமாதானத்துக்கு ராஜாவாக இயேசுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அளவிலே கெட்டுப்போன மனதையும் பாழாய்ப்போன இருதயத்தையும் மாற்றக்கூடிய உப்பு நமக்கு இருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து எழுதப்பட்ட இடத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். விழுந்து போன சபையிலே சாத்தானின் திருத்தத்துக்குள்ள நம்ம மனதை ஒப்பு கொடுக்காமல், நம்முடைய இருதயத்தை மிருகத்தன்மைக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆட்டுக்குட்டியின் தீபத்திலே பேரப்பட்டவர்கள், அவர்கள் சரீர பிரகாரமான நன்மை எங்களுக்கு வேண்டாம், துன்பங்கள் உபத்திரவங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கக்கூடிய அளவிலே பரிசுத்தமான பொறுமை இதிலே விளங்கும் என்ற இடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்த இடத்திலே தங்களை மீட்டுக் கொண்டார்கள். எசேக்கியாவை போல பின்னும் முன்னும் இல்லை என்ற இடத்திலே அந்த நம்பிக்கப்பட்ட எசேக்கியா வீட்டுக்காரியத்தை ஒழுங்கு பண்ணும் என்று சொன்ன இடத்திலே பரலோகத்து போக விருப்பமில்லையே, அழுது கொண்டே இருக்கிறானே. 15 வருஷத்தை கூட்டிக் கொடுத்த இடத்திலே பாபிலோன் ராஜாவுக்கு அனைத்தையும் காட்டின இடத்திலே ஏசியா மூலமாக உள்ள எச்சரிப்பை கேட்கக்கூடிய இடத்திலே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்களே. ஒரு சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்கும் இன்னொரு சாம்ராஜ்யத்துக்குள் போவதற்கும் எசேக்கியாவே காரணம். இம்மைக்காக கிறிஸ்துவே நம்பிக்கையுள்ளவர்கள் பரிதபிக்கப்பட்டார்கள். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு, சமாதானத்துக்கு ராஜா நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக்கி குற்றமற்ற நிலையிலே காக்கப்படும்படியாக இந்த நாளிலே ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் இறங்கட்டும், அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோம், வல்லமையினால் நிரப்பப்படுவோம்,
கிருபையினால் நிரப்பப்படுவோம், நன்மையினால் நிரப்பப்படுவோம். பாத்திரம் நிரம்பி வழியட்டும், கிருபை நன்மையை தொடரட்டும்.